உன் மக்களும் வாயில ஊத்தி செத்து போயிடுங்க. அப்படி இல்லை என்றால் ஒத்த மரமாக இருந்தால் ஒருவன் கை எடுத்துங்க. உன் 7 மக்களும் தூக்கு மாட்டி சாகுங்க. என் நாட்டில் இருக்கவே கூடாது. கோடியே ஹை அம்மா, இது என்ன கொடுமையாக இருக்கிறது? என் மக்கள் பசி நான் தீர்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இறைவா, என்ன செய்வேன்? ஐயோ, அப்பா இதுவும் தாய் மாமன் வீடு அல்லப்பா. தவறி வந்து விட்டோம் மகரே. தாய் மாமன் வீடு இருக்கிறது, அங்கே அழைச்சி செல்கிறேன். அங்கே சென்றால் பசித்து போகலாமா? வருவீர் வாரிவீரோடா
அறிந்து இருக்கிறாயா? இந்த பால் அனாதை எனக்கு யாருமே கிடையாது. என் மக்கள் எல்லாம் தாகத்தால் துடியாக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாய் அடைஞ்ச கடலை காட்டினால் அதுவே போதுமானது. தண்ணி பாயாண்டு கிணறு தண்ணி இருக்கு, கொஞ்சம் தண்ணி இருக்குதா? ஐயோ தட்டு அந்த வேப்ப மரம் பேரு அந்த வேப்ப தருவார் பாயாண்டு கிணறுமா அங்க போனீங்கன்னா தண்ணி. ஆனா படி இல்லையா? படி இல்ல. படியில என்றால் பாதங்களை பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இதோ பார்த்தாயா, என் சேலை முந்தாரி விட்டு எடுத்து என் மக்கள் தாகத்தினார். அம்மா உனக்கு உறக்க வரவில்லையா? எதற்காக? தாய்க்கு தலைவனாக பிறந்தேன். உங்களுடைய கஷ்டத்தையும் நான் என்னால் தீர்க்க முடியவில்லை. பிள்ளைகளின் கஷ்டத்தை என்னால் தீர்க்க முடியவில்லை. தம்பிகளின் கஷ்டத்தை என்ன செய்வது அம்மா? மகரே, அம்மா, நான் தாய்க்கு தலைமகனாக பிறந்தேனே. உடன் பிறந்த தம்பி பசி என்னால் தீர்க்க முடியவில்லை. உன்னுடைய பசி என்னால் தீர்க்க முடியவில்லையே. நான் எதற்காக அம்மா தாய்க்கு தலைமகனாக பிறந்தேன்? இந்த சின்ன சிறுவனத்திலே இப்படிப்பட்ட சோகத்தை தர வேண்டுமா? அந்த பாயம் இருக்கிறாயா? இப்படி சோக கதை சொல்லிவிட்டா கதையை ராஜா, கதையை கேளடா கண்ணே, கதையை கேளடா கண்ணே, கதையை கேளடா. என் மக்கள் எல்லாம் பசி பசி என்றே உறங்கி விட்டார்களே. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்தா எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? எனக்கு தாய் வீடு இல்லாமல் என்னை தனிமரமாக ஒதுக்கி விட்டாயே. என்று முதல் எனக்கு தாய் வீடு எது?